வங்கக்கடல் பகுதியில் டிட்வா புயல் உருவாகியுள்ள நிலையில் சென்னைக்கு அருகே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று 4 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல், அதையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிட்வா புயலாக வலுப்பெற்றுள்ளது. புயல் மற்றும் பருவமழை காரணமாக இலங்கையின் மத்திய மாகாணங்களின் பல்வேறு பகுதிகளில் கனமழை மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. படுலா, துவாரா எலியா மாகாணங்களில் கொட்டி தீர்த்த மழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. மேலும் தொடர் கனமழையால் அணைகளில் இருந்து நீர் திறக்கப்பட்டதால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் டிட்வா புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 610 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டையில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. அதே நேரம் தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, பெரம்பலூர், கடலூர் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாளையும் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் மிக கனமழையும், புதுக்கோட்டை, திருச்சி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், கரூர், நாமக்கல் மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் 30ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டையும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புயல் காரணமாக 5 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே புயல் எதிரொலியால் சென்னை, பாம்பன், நாகை, கடலூர், காரைக்கால், தூத்துக்குடி உள்ளிட்ட துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. இந்நிலையில் தொடர் கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வட்டத்தில் மட்டும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்படுவதாக ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் அறிவித்திருக்கிறார். மேலும் டிட்வா புயல் எதிரொலியால் சூறைக்காற்று வீசிய நிலையில் பாம்பன் ரயில் பாலம் அருகே காற்றை அளவிடும் கருவியில் சிகப்பு விளக்கு எரிந்ததால் 20 நிமிடங்கள் ரயில் நிறுத்தப்பட்டது. காற்றின் வேகம் குறைந்து சிக்னல் கிடைத்த பிறகு ரயில் புறப்பட்டதால் பயணிகள் சற்று சிரமத்தை சந்தித்தனர். இந்நிலையில் பாம்பன் பாலம் வழியாக ரயில் சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சட்டைப்பையில் ஜெயலலிதா படமும் கையில் எம்ஜிஆர் புத்தகத்துடனும் தாவேக்காவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு கட்சியில் விஜய் வழங்கியுள்ள பொறுப்பு என்ன, அதிகாரம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து தாவேக்க தலைவர் விஜயுடன் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் நேற்று காலை சட்டைப்பையில் ஜெயலலிதா புகைப்படத்துடன் பனையூர் அலுவலகம் வந்த செங்கோட்டையன் மீண்டும் விஜயுடன் ஆலோசனை நடத்தினார். சுமார் 1 மணி நேரத்திற்கு பின் இருவரும் வெளியே வந்த நிலையில் செங்கோட்டையனுக்கு பூங்கொத்து கொடுத்த விஜய் கட்சி துண்டை அணிவித்து உறுப்பினர் அட்டையை வழங்கினார். மேலும் விஜய்க்கு எம்ஜிஆரின் சுயசரிதையான நான் ஏன் பிறந்தேன் புத்தகத்தை செங்கோட்டையன் பரிசளித்தார்.
அதன் பின்னர் செங்கோட்டையன் ஆதரவாளர்களான திருப்பூர் முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்டோருக்கு தாவேக்க துண்டை அணிவித்து விஜய் வரவேற்றார். செங்கோட்டையனை வரவேற்று தாவேக்க தலைவர் விஜய் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டார். இரு பெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து விஜய் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட தாவேக்க நிர்வாகிகளுடன் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தாவேக்க துண்டை ஆதவ் அர்ஜுனா அணிவித்த நிலையில் அதனை வேண்டாம் என செங்கோட்டையன் நிராகரித்தார். அந்த அம்மா எம்பி இருக்கிறாங்களா, அவங்கள உட்கார வைங்க. தொடர்ந்து பேசிய செங்கோட்டையன் தமிழ்நாட்டில் தூய்மையான ஆட்சி மலர தாவேக்கவை விஜய் தொடங்கி இருப்பதாக கூறினார். தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும். தமிழகத்திலே இவர் மட்டும்தான் ஆள வேண்டுமா? ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு, ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகளாக உழைத்த தனக்கு கிடைத்த பரிசு கட்சியிலிருந்து நீக்கம் என கூறிய செங்கோட்டையன் கட்சியில் இணைவது குறித்து திமுகவோ பாஜகவோ தன்னை அணுகவில்லை என்றும் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை, சந்தித்து பேசவில்லை. வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார். பள்ளிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கூட அப்பா அம்மா இந்த முறை அவருக்கு ஓட்டளியுங்கள் என்று கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலை என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார். இதனிடையே தனது கண்காணிப்பில் இயங்கும் 28 பேர் கொண்ட தாவேக்க உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையனை நியமித்து விஜய் அறிவித்தார். மேலும் ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் செங்கோட்டையனை நியமித்துள்ள விஜய் தன்னோடும் பொதுச் செயலாளர் ஆனந்தோடும் கலந்து ஆலோசித்தே கட்சிப் பணிகளை மேற்கொள்வார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா நினைவிடங்கள் மற்றும் வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்திலும் செங்கோட்டையன் மரியாதை செலுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஜோடிக்கப்பட்ட வழக்கில்தான் குற்றவாளி என தண்டிக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். ஜெயலலிதாவை A1 குற்றவாளி என நீதிமன்றம் கூறியது பற்றிய கேள்விக்கு செங்கோட்டையன் இவ்வாறு விளக்கம் அளித்தார். அம்மா மீது கூற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு, அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்தில் நீங்கள் சொல்வது வேறு, அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு. ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம். உங்க வேலை ஜோடிக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினைச்சா என்ன வேணும் பண்ணிடலாம். தாம் மட்டும்தான் ஆள வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் இறைவன் தண்டிப்பார் என செங்கோட்டையன் கூறிய கருத்துக்கு பதிலளிக்க வேண்டிய தேவையில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவார், பார்த்துக் கொள்வார். ஆண்டவன் தான் என்று பார்த்துக் கொள்வார். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான். இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அது அவருடைய கருத்தா இருக்கலாம் சார். அவருடைய கருத்து நான் என்ன மாதிரி, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, எனக்கு ஒரு கருத்து இருக்கிறோம். அது கருத்து சுதந்திரம், இது ஜனநாயக நாடு. அதனால அவருடைய கருத்துல இது அவரை பத்தி நல்லா புரிஞ்சுங்க. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவி தொடர்பாக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் இடையே வெளிப்படையாக மோதல் வெடித்திருக்கிறது. கர்நாடகாவில் 2023ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற போது முதலமைச்சராக சித்தராமையா மீண்டும் பதவியேற்றார். காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்களில் ஒருவரான சித்தராமையா
அரசியல் அரங்கில் மதிக்கப்படும் தலைவர்களுள் ஒருவர். கர்நாடகாவில் தொண்டர் பலம் அதிகம் கொண்டவரும் செல்வந்தருமான DK சிவக்குமாரும் முதலமைச்சர் ரேஸில் அவருடன் போட்டியிட்டார். செல்வாக்குமிக்க சிவக்குமாரை சமாதானப்படுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு பிறகு முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்போம் என்றும் அதுவரை துணை முதல்வர் பதவி தருவதாகவும் டெல்லி மேலிடம் வாக்களித்ததாக கூறப்பட்டது. அதை துணை முதல்வர் DK சிவக்குமார் தரப்பினர் அடிக்கடி கூறி வந்தனர். சித்தராமையாவின் ஆட்சி காலம் நவம்பர் 20ஆம் தேதி 2.5 ஆண்டுகளை கடந்த நிலையில் சிவக்குமார் தரப்பினர் சுழற்சி முறை முதல்வர் பதவி பற்றி வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தனர். சிவக்குமாருக்கு ஆதரவாக 10 MLAக்கள் டெல்லிக்கு படையெடுத்தனர். அங்கு தலைமையிடம் சிவக்குமாருக்கு முதல்வர் பதவி கோரி அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் சித்தராமையாவுக்கும் சிவக்குமாருக்கும் நீரு பூத்த நெருப்பாக இருந்து வந்த மோதல் தற்பொழுது நேற்று வெளிப்படையாக வெடித்து கிளம்பியுள்ளது. அதிருப்தியில் இருந்த சிவக்குமார் புதன்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் வார்த்தைகளின் சக்தியை பற்றி பூடகமாக பேசியிருந்தார். இந்நிலையில் வியாழக்கிழமை காலையில் அவர் X தளத்தில் இட்ட பதிவு கர்நாடக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேர்ட் பவர் இஸ் வேர்ல்ட் பவர் என தொடங்கிய அப்பதிவில் வார்த்தையின் சக்தி உலக சக்தி என்றும் கொடுத்த வார்த்தையை காப்பது உலகின் பெரும் சக்தி என்றும் குறிப்பிட்டிருந்தார். நீதிபதியோ ஜனாதிபதியோ அல்லது நானோ யாராக இருப்பினும் கொடுத்த வார்த்தைப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என ஆங்கிலத்தில் பதிவிட்டார். இதைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்களுக்கும் சித்தராமையாவின் ஆதரவாளர்களுக்கும் இடையே சமூக வலைத்தளங்களில் வார்த்தை போர் வெடித்தது. இந்நிலையில் சிவக்குமாரின் X பதிவிற்கு சித்தராமையாவும் அந்த தளத்திலேயே மாலையில் பதிலடி கொடுத்துள்ளார். இவரும் வேர்ல்ட் பவர் என்றே தொடங்கி ஆங்கிலத்தில் இட்டுள்ள பதிவில் உலக மக்களுக்கு பலன் தராத வரை ஒரு வார்த்தை சக்தி மிக்கதாக ஆகாது என குறிப்பிட்டுள்ளார். தனது அரசு நிறைவேற்றிய வாக்குறுதிகளின் பட்டியலை வெளியிட்டுள்ள அவர் சிவக்குமாருக்கு பதிலடி தந்துள்ளார். கர்நாடக மக்கள் பெரும்பான்மையாக காங்கிரசுக்கு வாக்களித்தது ஒரு சின்ன சந்தர்ப்பவாதத்திற்கானது அல்ல என்றும் 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி புரிவதற்கே என்றும் அப்பதிவில் முதல்வர் சித்தராமையா குறிப்பிட்டுள்ளதால் பதவியை விட்டுத்தரும் எண்ணம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். கர்நாடக மக்களுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதி வெறும் முழக்கம் கிடையாது, நம்மை பொறுத்தவரை அதுவே உலகம் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக காங்கிரஸ் கமிட்டியிலும் மாநில அரசிலும் இருவரும் அதிகாரங்களாக விளங்கும் சித்தராமையாவும் சிவக்குமாரும் வெளிப்படையாக மோதிக்கொள்வது ஏற்கனவே தேசிய அளவில் தேர்தலில் தோல்வி மேல் தோல்வியை சந்தித்து வரும் காங்கிரசுக்கு பெரும் நெருக்கடியையே ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் விரல் விட்டு எண்ணும் வகையில் தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் உள்ளது. அவற்றுள் மிக முக்கியமானது பெரிய மாநிலமுமான கர்நாடகாவில் ஆட்டம் காண விரும்பாத டெல்லி மேலிடம் சித்தராமையாவும் சிவக்குமாரையும் டெல்லிக்கு வந்து சேரும்படி அழைப்பு விடுத்துள்ளது. उस चर्चे में राहुल गांधी भी रहेंगे और मेरे हमारे दूसरे मेंबर्स भी रहेंगे, CM भी रहेंगे और हमारे डिप्टी चीफ मिनिस्टर रहेंगे. तो इन सबको बुला के चर्चा करने के बाद निर्णय होगा. இந்த அதிகார போட்டிக்கு விடை காணாவிட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு மாநில அளவில் மட்டுமின்றி தேசிய அளவிலும் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனம். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடத்திய முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்கள் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தினார். வங்கக்கடலில் புயல் உருவாகியுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேரிடர் மேலாண்மைக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள சிறப்பு முன்னெடுப்புகள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். இதில் பேசிய அவர் முதன்முறையாக தமிழ்நாட்டில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பேரிடர் மேலாண்மை சிறந்த முறையில் கையாளப்பட்டு வருவது பெருமை அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் மக்களின் பாதுகாப்பில் அக்கறை கொண்டு இப்பணிகளை தொய்வில்லாமல் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமைச்சர்கள், அரசு உயரதிகாரிகள் களத்தில் ஆய்வு செய்து தயார் நிலையில் இருப்பதாக கூறிய முதலமைச்சர் காலநிலை மீள்தன்மைக்கு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும் என்றும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் மீட்பு மற்றும் நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்து மக்களுக்கு தேவையான வசதிகளை வழங்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 2002-2005 வாக்காளர் பட்டியலில் தனது பெயரோ அல்லது உறவினரின் பெயரோ கண்டறிய முடியாதவர்கள்
பிற விவரங்களை மட்டும் நிரப்பி எஸ்ஐஆர் படிவத்தை ஒப்படைத்தாலும் அவர்களின் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தற்பொழுது நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், இந்த கணக்கெடுப்புக்காக தமிழ்நாட்டின் 6,41,00,000 வாக்காளர்களில் 6,23,00,000 வாக்காளர்களுக்கு கணக்கீட்டு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் கணக்கீட்டு படிவங்களை உடனடியாக பூர்த்தி செய்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை காத்திருக்காமல் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் அல்லது உதவி மையத்தில் உடனே சமர்ப்பிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் கணக்கீட்டு படிவத்தை சமர்ப்பிக்காத பட்சத்தில் அவ்வாக்காளர்களின் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது என்றும், வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒரு வாக்காளரின் பெயர் இல்லையெனில் படிவம் 6உடன் உறுதிமொழி படிவத்தை இணைத்து பட்டியலில் புதிதாக பெயரை சேர்க்க விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை திரும்ப வழங்கினால் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறும் என்று சென்னை ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியான அறிக்கையில், தேர்தல் ஆணைய உத்தரவின்படி சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் கணக்கீட்டு படிவங்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்காளரிடமிருந்து பெறப்பட்ட கணக்கீட்டு படிவங்கள் தேர்தல் ஆணையத்தின் செயலியில் பதிவேற்றம் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இறுதி நாள் வரை, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி வரை காத்திருக்காமல் வாக்காளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட படிவங்களை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் விரைந்து வழங்கிட வேண்டும் என ஆட்சியர் குமரகுருபரன் அறிவுறுத்தியுள்ளார். இந்த கணக்கீட்டு படிவத்தினை பூர்த்தி செய்து திரும்ப வழங்கினால் மட்டுமே வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் எனவும் தெரிவித்துள்ளார். பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை பெறவில்லை எனில் 1913 என்ற உதவி எண்ணில் வாக்காளர்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எந்த ஆடம்பரமும் இல்லாமல் தனது பிறந்தநாள் அனைவருக்கும் பயனுள்ள நாளாக அமைந்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். தனது 49வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மெரினாவில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அவர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் வேப்பேரி சென்ற உதயநிதி ஸ்டாலின் பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் கோபாலபுரத்தில் உள்ள கருணாநிதி வீட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் சென்றார். அங்கிருந்து புறப்படும் போது அனைவருக்கும் பயனளிக்கும் நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் என்றார். அந்த எஸ்ஐஆர் திட்டத்தில் இளைஞரின் தம்பிமார்கள் கலைஞருடன் தொடர்பாக இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி அனைவருடைய வாக்குகளை அந்த உரிமையை காப்பாற்றணும். எங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் இந்த நிவாரண பணிகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறது என்னுடைய. இதற்கிடையில் முதலமைச்சரும் தனது தந்தையுமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், உதயநிதி ஆற்றி வரும் பணிகளை மக்களும் திமுகவினரும் பாராட்டி சொல்வதை கேட்கும்போது தந்தையாக மட்டுமல்ல தலைவனாகவும் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். எப்போதும் மக்களுடன் களத்தில் நிற்பவராக இருக்க வேண்டும் என்றும், இளைஞர்களிடம் திராவிட இயக்க கருத்தியலை தொடர்ந்து விதைத்து அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கு தமிழ்நாடு அரசு வகுத்திருக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் ஒவ்வொன்றையும் எதிர்த்து வழக்கு தொடரக்கூடிய வகையில் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து இத்தொடர்பான வழக்கில் அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கு வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம்.எம். ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூட்டங்களுக்கான அனுமதி கோரக்கூடிய விண்ணப்பங்களை நிராகரிக்கும் போது அதற்கு உரிய காரணங்களை தெரிவிக்க வேண்டும் என்று வாதிட்டார். தாவேகா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அனுமதிக்கப்பட்ட இடங்களின் விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும், அந்த இடங்களில் எத்தனை பேர் நிற்கலாம் போன்ற விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைக்கு பிறகு வெளியாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருப்பதாக விளக்கம் அளித்தார். இதை கேட்ட நீதிபதிகள், தமிழக அரசின் வெளியாட்டு நெறிமுறைகளை பார்க்கும்போது ரோட் ஷோக்களுக்கு அனுமதி பெறுவது என்பது தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டிய நிலை உள்ளது போல் உள்ளது என்றும், ஒவ்வொரு பிரிவையும் எதிர்த்து வழக்கு தொடரக்கூடிய வகையில் உள்ளதாகவும் கருத்து தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தது குறித்து அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ஒண்ணும் கிடையாது, செல்வாக்கே கிடையாது. செங்கோட்டையன் போனது விஜய் கட்சிக்கு ஒரு பலமா இருக்கும். சும்மா யார் வந்தா விஜய் கட்சிக்கு? விஜய் வெளியே வர மாட்டேங்கிறாரு. அவர் பத்தி நம்ம ஏன் பேசி எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் 30 வருஷம் திமுக இருந்தார். அதனால அவர் சைன் பண்ணார். இவங்க யாரு நடிகர்கள் எல்லாரையும் தான் பார்க்க வர்றாங்க. பலன் அளிக்காதா சார் செங்கோட்டையனோட அந்த அவருக்கு 50 வருடம் அனுபவம், 8-9 முறை சட்டமன்ற உறுப்பினர். அவர் ஒரு முடிவை எடுத்து ஒரு கட்சிக்கு போயிருக்கிறார்.
அதை பற்றி நம்ம விமர்சனமோ கருத்து சொல்லுவோ இருந்தால் அது சரியாக இருக்காது. கடல் மாதிரி ஒரு கட்சியில் வந்து பல பிரச்சனை இருக்கத்தஞ்சு சின்ன சின்ன பிரச்சனை வரத்தஞ்சு கட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதான் உண்மையான ஒரு தொண்டனுக்கு அழகு. அந்த வழியில் வந்து எடப்பாடியார் வந்து தார்மீக ரீதியாக தர்மத்தின் வழியில் சென்றுட்டு இருக்காரு. அதனால வந்து அவருடைய வழி சரியான வழி. அவர் கும்கி யானையாக மாற்றப்பட்டு ஆன்லைன் அல்லது ஸ்பாட் புக்கிங் அனுமதி சீட்டு இல்லை என்றால் சபரிமலை தரிசனத்திற்கு பக்தர்கள் நிலக்கலில் இருந்து பம்பைக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. மண்டல பூஜைக்காக கடந்த 16ஆம் தேதி மாலை சபரிமலை ஐயப்பன் கோவில் திறக்கப்பட்டு அன்று முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். நாள்தோறும் சுமார் 90,000 பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புதன்கிழமை வரை தோராயமாக 10 லட்சம் பேர் வரை தரிசனம் செய்துள்ளனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சபரிமலை தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு ஆன்லைன் அல்லது ஸ்பாட் புக்கிங் அனுமதி சீட்டு கட்டாயம் என்று தெரிவித்துள்ளது. இவை இரண்டும் இல்லாத பக்தர்கள் நிலக்கல்லில் இருந்து பம்பைக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளது. நாள் ஒன்றுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஸ்பாட் புக்கிங் முன்பதிவு முடிந்துவிட்டால் மறுநாள் தரிசனத்திற்கு தான் செல்ல முடியும் என்றும் அதுவரை பக்தர்கள் தங்குவதற்கும் உணவு உட்பட வசதிகளும் ஏற்படுத்தப்படும் என்றும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. இதனிடையே 5 இடங்களில் ஸ்பாட் புக்கிங் மையங்கள் செயல்பட்ட நிலையில் முன்பதிவு அதிகரித்து வருவதால் பம்பை, எருமேலி, செக்குனூர் ஆகிய இடங்களில் உள்ள மையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக திருச்சி நீதிமன்றத்தில் டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன் மீதும் தனது குடும்பத்தினர் மீதும் சீமானின் தூண்டுதலின் பேரில் சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து பதிவிட்ட நாம் தமிழர் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் திருச்சி சரக டிஐஜியாக இருந்த வருண்குமார் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கில் சீமான் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து தன் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்யவும் விசாரணைக்கு தடை விதிக்கவும் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சீமான் மனு தாக்கல் செய்தார். அதில் தனது பதவியை காவல் அதிகாரி வருண்குமார் துஷ்பிரயோகம் செய்வதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி விக்டோரியா கௌரி சீமானுக்கு எதிராக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். பப்ளிக்காக நான் சொல்கிறேன், எனக்கும் குழந்தைக்கு என்ன ஏற்பட்டாலும் அது வந்து ரங்கராஜ் தான் பொறுப்பேற்பார். மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பால் தனக்கும் குழந்தைக்கும் ஆபத்து இருப்பதாக ஜாய் கிறிசல்டா கூறியுள்ளார். தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிவிட்டார் என்று சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டி வருகிறார். இந்த நிலையில் அவர் தனது மகன் ராகா ரங்கராஜ் பெயரில் இன்ஸ்டாகிராம் கணக்கு ஒன்றை தொடங்கினார். இந்த கணக்கை மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பு அழிக்க முயற்சிப்பதாக ஜாய் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் கீழ்த்தரமாக நடந்து கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து சென்னையில் பேட்டியளித்த அவர் டிஎன்ஏ சோதனை செய்ய மாதம்பட்டி ரங்கராஜ் ஏன் வரவில்லை என்று கேள்வி எழுப்பினார். ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், அப்போ ப்ரூஃப் பண்ணாதான் நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்ன ரங்கராஜ் எங்கே போயிட்டாரு? எதுக்கு பயந்து ஓடுறாரு? அவர் மேலே தப்பு இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட் வர வேண்டியதுனா ஏன் 1 மந்தாக இப்போ வரைக்கும் அந்த டெஸ்ட்டுக்கான ஒரு இதுவும் வந்து அவர் வந்து பண்ணல? எவ்வளோ நாள் ஓடுவார்? அவருக்கே தெரியும் இது அவரோட குழந்தை, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா மாட்டிப்பாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். பணத்தால் எதையும் அழித்து விடலாம் என்று மாதம்பட்டி ரங்கராஜ் நினைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். விண்வெளி ஆராய்ச்சி ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்கை ரூட்டின் உற்பத்தி வளாகத்தை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம் 1 அறிமுகம் செய்தார். நாட்டின் முன்னணி தனியார் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ஸ்கை ரூட்டின் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி வளாகம் ஹைதராபாத்தில் அமைந்துள்ளது. அதனை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த வளாகம் 2 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு ராக்கெட்டின் உற்பத்தி, வடிவமைப்பு, சோதனை உள்ளிட்டவை நடைபெற உள்ளன. மேலும் மாதத்திற்கு 1 ராக்கெட்டை உற்பத்தி செய்யும் திறனுடன் அந்த வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த நிறுவனம் தயாரித்துள்ள விக்ரம் 1 என்ற ராக்கெட்டை பிரதமர் அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நாட்டின் விண்வெளித்துறை நம்பகத்தன்மை உடையதாக இருக்கிறது என்றார். इसरो ने दशकों तक भारत की स्पेस यात्रा को नई उड़ान दी है. क्रेडिबिलिटी, कैपेसिटी और वैल्यू हर प्रकार से भारत ने अपनी अलग पहचान बनाई है. விரைவில் அணுசக்தி துறையிலும் தனியார் பங்களிப்பிற்கு வழிவகை செய்ய உள்ளதாகவும் பிரதமர் கூறினார்.
திருவண்ணாமலை தீப திருவிழாவின் 4ஆம் நாள் இரவில் பஞ்சமூர்த்திகள் வாகனங்களில் எழுந்தருளி கோயில் மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். 16 கால் மண்டபத்தில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் வெள்ளி கற்பக விருட்ச வாகனத்திலும், பராசக்தி அம்மன் வெள்ளி காமதேனு வாகனத்திலும், விநாயகர் வெள்ளி மூஷிக வாகனத்திலும், முருகர் வெள்ளி மயில் வாகனத்திலும், சண்டிகேஸ்வரர் சிறிய வெள்ளி ரிஷப வாகனத்திலும் எழுந்தருளினர். தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக கோயிலின் 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குளிரையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். உதகை அருகே மாவனல்லா கிராமத்தில் ஆட்கொல்லி புலி நடமாட்டம் அச்சுறுத்தல் காரணமாக பள்ளி மாணவர்களை வனத்துறையினர் தங்கள் வாகனங்களில் பாதுகாப்பாக பள்ளிக்கு அழைத்துச் செல்லுகின்றனர். கடந்த 23ஆம் தேதி மாவனல்லா கிராமத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மூதாட்டியை புலி தாக்கிக் கொன்றது. 2 நாட்களுக்கு பிறகு காளை மாட்டை புலி தாக்கியதில் மாடு படுகாயமடைந்தது. இதனால் கிராம மக்களிடையே தொடர்ந்து பீதி நிலவுகிறது. புலியை பிடிக்கும் முயற்சிகளை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ள நிலையில் கிராம மக்கள் இரவு 8 மணிக்கு மேல் வெளியே நடமாட வேண்டாம் என்றும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாவனல்லா பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் பயிலும் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளின் பாதுகாப்பிற்காக அவர்களது வீடுகளில் இருந்து பள்ளிக்கும், மாலையில் பள்ளியில் இருந்து வீடுகளுக்கும் வனத்துறையினர் அழைத்துச் செல்லுகின்றனர். புலியை பிடிக்கும் வரை இந்த நடைமுறை தொடரும் என வனத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆட்கொல்லி புலி நடமாட்டத்தால் பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளதால் விவசாய நிலங்களில் பணி செய்ய ஆளில்லாமல் வெறிச்சோடியுள்ளனர். வனத்துறையும் கேமராவில் வச்சு அதை தேடிட்டே இருக்காங்க. வேகமாக அதை பிடிச்சி கொடுத்திங்கன்னா எங்கள் வேலைக்கு ஆளுங்க யாரும் வரதில்லை விவசாய பணிக்காக. புலியை பிடிச்சி தந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. புலியை விரைந்து பிடித்தால் மட்டுமே கிராமத்தில் இயல்பு நிலை திரும்பும் என்று பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் முத்தம்பாளையத்தில் அடுத்தடுத்த வீடுகளில் கொள்ளையில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையர்களை சிசிடிவி ஆதாரம் மூலமாக காவல்துறை தேடி வருகிறது. ரயில் நகர் பகுதியில் ஒரு வீட்டில் 8 சவரன் தங்கம், வெள்ளி பொருட்களை திருடிய 4 பேர் கும்பல் அடுத்த வீட்டிலும் கைவரிசை காட்டிச் சென்றது. இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்ற ஓய்வு பெற்ற சிறைத்துறை கண்காணிப்பாளர் காட்டுப்பன்றி தாக்கி உயிரிழந்தார். 70 வயதான நாகராஜ் என்பவர் புதன்கிழமை இரவு மதகரத்தில் உள்ள தனது வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றார். மறுநாள் வரையில் வீடு திரும்பாததால் மகன் சென்று பார்த்தபோது உடலில் நகைக்கீறல்கள், கடித்த காயங்களுடன் அவர் வயலில் இறந்து கிடந்தார். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். காட்டுப்பன்றி தாக்கி அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் டிக்கெட் கேட்ட பரிசோதகர்களை தாக்கியதாக அசாம் மாநில இளைஞர் கைது செய்யப்பட்டார். நடைமேடையில் டிக்கெட் இல்லாமல் ரயில் நிலையத்திற்குள் சுற்றித் திரிந்த இளைஞரை பரிசோதகர்கள் அபராதம் கட்டச் சொன்னதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் டிக்கெட் பரிசோதனையில் ஈடுபட்ட இருவரின் கைகளை கடித்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். ஓசூரில் 5 கோடி ரூபாய் பணம் கேட்டு ரியல் எஸ்டேட் அதிபர் கடத்தப்பட்ட வழக்கில் பெண் உட்பட மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். மாதரசனப்பள்ளியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபரான சீதாராமன் கடந்த 21ஆம் தேதி 5 கோடி ரூபாய் பணம் கேட்டு மர்ம நபர்களால் காரில் கடத்தப்பட்டார். பின்னர் அவர் மீட்கப்பட்டு 4 பேர் கைதாகியிருந்த நிலையில் தற்போது மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஆபத்தான வகையில் உள்ள பனை மரத்தால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் கடந்து செல்கின்றனர். சின்னக்கீரமங்கலத்தில் மின்னல் தாக்கி பட்டுப்போன பனைமரம் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் விழுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பதால் உடனடியாக அதை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் கோவில்பாளையம் அருகே பிறந்து சில மணி நேரமேயான குழந்தையின் உடல் இறந்த நிலையில் துண்டுகளாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாளப்பட்டி வீரியம் சாலையில் குழந்தையின் உடல் கிடப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்ற காவல்துறையினர் அந்த இடத்திற்கு விரைந்தனர். தெருநாய்கள் கடித்து குதறி இருந்த நிலையில் குழந்தையின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். குழந்தையை யார் எதற்காக வீசி சென்றனர் என்ற விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் வாகன ஓட்டிகளையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தும் வகையில் பைக்கில் சாகசம் செய்த நபருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அச்சுறுத்தும் வகையில் பயணித்த வீடியோ வெளியான நிலையில் ஒழுங்கீனமாக செயல்பட்டது, ஹெல்மெட் அணியாதது, கண்மூடித்தனமாக அலட்சியமாக ஓட்டியது ஆகியவற்றுக்காக 4000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது.
சென்னை OMR சாலை சோழிங்கநல்லூர் குமரன் நகரில் தனியார் ஆண்கள் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. விடுதி புகைமூட்டம் சூழ்ந்ததை அடுத்து அங்கு தங்கியிருந்த இளைஞர்கள் சட்டென்று ஓட்டம் பிடித்து வெளியேறினர். தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை அணைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் ஏசி இயந்திரத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. அறையில் இருந்த இளைஞர்களின் ஆவணங்கள், வீட்டு உபயோகப் பொருட்களும் தீயில் கருகியது. திருச்சி மாநகர காவல்துறை துணை ஆணையராக ஷியாமலா தேவியை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மண்டல குடிமைப் பொருள் வழங்கல் எஸ்பியாக ஷியாமலா தேவி இருந்து வந்தார். இந்நிலையில் திருச்சி நகரில் காலியாக இருந்த காவல்துறை துணை ஆணையர் பொறுப்பு அவருக்கு தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் 20 ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ள செவிலிமேடு ஏரி கால்வாயில் ஆக்கிரமிப்பு காரணமாக அடைப்பு ஏற்பட்டுள்ளது. 43 மற்றும் 44 வார்டுகளுக்கு இடையே சிதம்பரனார் சாலை வழியாக பட்டா நிலத்தில் செல்லும் கால்வாய் பகுதி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மண் கொட்டி நிரப்பி மூடப்பட்டு விற்பனை செய்ய முயற்சி நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதனால் கால்வாயின் ஒரு பகுதி வரை வெள்ளம் ஏற்படலாம் என்றும் மற்றொரு பக்கத்தில் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை அருகே கல்லூரி விடுதியில் மாணவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குளமங்கலம் வடக்கு கிராமத்தைச் சேர்ந்த மதன்குமார் வம்பன் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி விடுதியில் தற்கொலை செய்து கொண்டார். 10 நாட்களாகியும் காவல்துறையினரின் விசாரணையில் திருப்தி இல்லை என்று குற்றம் சாட்டி உறவினர்கள் கல்லூரி வாயில் முன்பு 4 மணி நேரம் தர்ணாவில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக MP CV சண்முகம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். பாலியல் புகாரில் சிக்கிய வானூர் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பாஸ்கரனை கைது செய்ய வலியுறுத்தி பழைய பேருந்து நிலையம் தொடங்கி பழைய நகராட்சி அலுவலகம் வரை அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம் மேற்கொண்டனர். காவல்துறை அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அசாம் மாநிலத்தில் ஒரு முறைக்கு மேல் திருமணம் செய்பவர்களை தண்டிக்கும் வகையில் அம்மாநிலம் சட்டம் வகுத்துள்ளது. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட பலதார மன எதிர்ப்பு மசோதா சட்டப்பேரவையில் சட்டமாக இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின்படி திருமணமாகி இணையருடன் இணைந்து இருப்பவர் மற்றொரு திருமணம் செய்தால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். இந்த சட்டம் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட அனைத்து மதத்தினருக்கும் பொருந்தும் என்று அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தஞ்சமடைந்த 20 யானைகளை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். கர்நாடக மாநிலம் பன்னேருகட்டா வனப்பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த 100க்கும் மேற்பட்ட யானைகள் ஜவளகிரி, தேன்கனிக்கோட்டை, ஊடேதுர்கம், சானமாவு உள்ளிட்ட பகுதிகளில் உலா வருகின்றன. கடந்த வாரம் சானமாவு வனப்பகுதிக்கு வந்த 40 யானைகளில் இருந்து தனியே பிரிந்த 20 யானைகள் சினிகிரிப்பள்ளி காட்டுப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ளன. இவற்றை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வரும் நிலையில் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்டப்பட உள்ளன. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காட்டுப்புத்தூரில் உள்ள பிடாரி மதுரகாளி அம்மன் கோயிலில் புதிய தூக்குத்தேர் வெள்ளோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 60 ஆண்டுகளில் முதன்முறையாக புதிய தூக்குத்தேர் ஊர் மக்கள் சார்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகள் முடிந்த நிலையில் அலங்கரிக்கப்பட்ட தூக்குத்தேர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தலையிலும் தோள்பட்டையிலும் தேரை தூக்கிக் கொண்டு ஊர்வலமாக வந்தனர். புதுச்சேரி பனித்திட்டு மீனவ கிராமத்திற்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமியின் காரை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரத்தில் தனியார் பேருந்துகள் புறப்படும் நேர பிரச்சனை தொடர்பாக சாலையின் குறுக்கே நின்று வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர்களால் பிற வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். சிதம்பரத்திலிருந்து நாகை, மயிலாடுதுறைக்கு இயக்கப்படும் 2 பேருந்து ஓட்டுநர்களும்
சிதம்பரம் அரசு காமராஜர் மருத்துவமனை முன்பு நின்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து மற்ற பகுதிகளுக்கு புறப்பட வேண்டிய பேருந்துகள் கடந்து செல்ல வழியில்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே நாட்டார் அக்ரஹாரம் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஏரியை மீட்டு தரக்கோரி விவசாயிகள் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்பகுதியின் நீர் ஆதாரமாக விளங்கிய 20 ஏக்கர் பரப்பளவிலான ஏரி நிலத்தை ஆக்கிரமித்தவர்களுக்கு வருவாய்த்துறையினர் பட்டா வழங்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதை கண்டித்து கண்டன கோஷமிட்டு அதிருப்தியை வெளிப்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் வீரசோழனில் சார் பதிவாளரிடமிருந்து கணக்கில் வராத 3,24,000 ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர். பத்திரப்பதிவு அலுவலகத்திலிருந்து காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த சார் பதிவாளர் அசோக்குமாரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடுவழியில் மடக்கி சோதனையிட்டனர். அப்போது காரிலிருந்து 3,24,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சார் பதிவாளரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பாடிக்குப்பத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ராசா நேரில் ஆய்வு செய்தார். எஸ்ஐஆர் படிவத்தில் வாக்காளர்களுக்கு என்னென்ன குழப்பங்கள் உள்ளன, எந்தெந்த ஆவணங்களின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்றன என்பது குறித்து வாக்காளர்கள் மற்றும் வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் ராசா கேட்டறிந்தார். சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டையில் வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற 2 பேர் பிடிபட்டனர். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் சிசிடிவி காட்சி மூலம் அடையாளம் காணப்பட்ட மதன், சண்முகம் ஆகிய 2 வரை கைது செய்தனர். சிலிண்டர் டெலிவரி ஊழியராக பணிபுரிந்த மதன் இருசக்கர வாகனத்தை நோட்டமிட்டு திருடியது விசாரணையில் தெரியவந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கோயிலில் திருட முயன்றதாக கருதி ஒருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வெங்கடபுரம் பகுதியில் கங்கை அம்மன் கோயிலில் ஒருவர் சுவர் ஏறி குதித்ததை கண்ட பொதுமக்கள் அவரை பிடித்து விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவரை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அவர் மீது வழக்கு நிலுவையில் இருப்பதால் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கோவையில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இளைஞர்கள் 2 ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. 2022 கோவை அருகே 14 வயது சிறுமி ஒருவரை ஷாருக்கான் என்பவர் நண்பர் அன்வர் உசேன் உதவியுடன் கடத்திச் சென்றார். ஆசை வார்த்தை கூறி சிறுமியை ஷாஜகான் பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில் காவல்துறையினர் 2 கைது செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை கோவை போக்சோ நீதிமன்றத்தில் நிறைவடைந்ததை அடுத்து 2 தலா 30 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார்.